பிரவீன் ராஜும் வினோதும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கமருதீனை பற்றி. ஸோ பிரவீனுக்கு வந்து நிறைய விஷயம் கேட்கணும்னு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த போன பிபி ரூல்ஸ் வந்து எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அதனால் பிரவீன் வந்து அப்படியே சும்மாவே இருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை விட்டார், என்னென்னா கமருதீனை பற்றி. ஸோ கானா வினோத் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். நீலாம் வந்து எலிமினேட் ஆகி போகும்போது பிக் பாஸ் வந்து யூ ஆர் மை பாய்ன்னு சொன்னபோது நீ எவ்வளோ பெருமையாக நினச்சிருப்பல. ஆனால் பாவம் கமருதீனுக்கு தான் எந்த சான்ஸும் கிடைக்கல, ஒரு வார்த்தை கூட யாருமே பேசலை, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு பிரவீன் அப்போ கேட்டாங்க, அப்போது இங்கே நடந்ததெல்லாம் வந்து நீ உண்மை நினைக்கிறியா, உனக்கு என்ன தோணுது இங்கே நடந்ததெல்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஹவுஸில் வந்து நடக்கவே இல்லையான்னு கேட்குறாங்க. பாரோட விஷயத்தை பற்றி தான் வந்து கேட்குறாங்க. இந்த சபரி எருமை மாடு பாரு வந்து அடித்தான்ல, தள்ளி விட்டான் இல்லையா, அதெல்லாம் ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லைப்பா, கமருதீன் பண்ணது மட்டும்தான் ஃபிசிக்கல் வயலன்ஸ். அந்த மாதிரி தான் பிக் பாஸ் டீம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து பிரவீனும் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து இது மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையான்னு கேட்கும்போது வினோதுக்கு வந்து ரியலைஸ் ஆகலை. அந்த வீட்டில் இருந்ததுனால என்னமோ தெரியல, எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் மறந்துட்டாங்க. ஸோ வினோத் வந்து யோசிச்சுனே இருக்காரு. அப்புறமேட்டு தான் வந்து பிரவீன் சொல்கிறாங்க, அங்கே நடந்ததெல்லாம் நீ உண்மையாக நினைக்கிறியா, நிஜமாலுமே நடந்ததுன்னு நம்புறியா நீன்னு கேட்குறாங்க. ஆனால் பிக் பாஸ் செம்ம உஷார், இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு காமிக்கல, இது வந்து கட்டுக்கட்டாக தான் வந்து காமிச்சாங்க. நடுவில் கார்டனில் சாந்திராவும் இந்த அரோராவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரம்யா சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சாந்திராவை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அரோரா என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுவாள் அரோரா, அப்படிலாம் நீ வந்து யோசிக்க, அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணதான் பார்ப்பாங்க, அதனால் நீ 1% கூட நீ நம்பாத யாரையுமே. நான் வந்து என்னதான் வந்து என் கண் முன்னாடி நடந்ததோ அதுதான் நான் நம்புவேன், இதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன், அதனால நீ வந்து வந்த கண்டஸ்டன்ஸ் எது சொன்னாலும் நம்பாத, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது சாந்திரா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அரோரா, நீ எப்பத்துலேருந்து இந்த அளவுக்கு நல்லவளாக மாறிட்ட? இந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் தான் வந்து கானா வினோத் பிரவீனும் பேசுகிறது வந்து துண்டு துண்டாக வந்து காமிச்சாங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடாதான், நம்ம தான் எல்லாமே தெரிஞ்சுட்டு இங்கேருந்து கலாய்ச்சிட்டு இருக்கோம்ல பிக் பாஸை, இதில் வேறு அவங்க நம்மக்கிட்ட காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. எதுக்கு பிக் பாஸ் இது? எனிவே பிக் பாஸ் வீட்டில் இப்போ கடந்த கொஞ்சம் நேரமாக வந்து ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, கெமியோட அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் முடிஞ்சிச்சு. கெமியால் வந்து 3 லட்சம் வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் கொண்டாடுங்கடா, ஏன்னா உங்களுக்கு நினச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்வை வெளியே அமிச்சிட்டிங்க, இனிமேல் வந்து ஒரே கொண்டாட்டம் தான். இதுக்கு பேசாமல் பார்வதியை செலக்ட் பண்ணாமே இருந்திருக்கலாம்ப்பா, ஏன்னா அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு தானே வந்து செலக்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்பாங்க. பாரு செம்ம போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் கேர்ள், ஸோ அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டில் சர்வை பண்ண முடியாதுன்னு தெரியும்ல இந்த பிக் பாஸ் டீமுக்கு. அப்புறம் ஏன் வந்து கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துனீங்க, அந்த பொண்ணோட கண்ணை உடச்சி இப்போ வந்து அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நடத்துங்கடா, நீங்கள் நல்லா நடத்துங்க. இதில் கமருதீனும் வந்து சேர்ந்தாச்சு. அவங்க இவ்வளோ பண்ணியும் இந்த கேமுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்போ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இன்சல்ட் பண்ணி அனுப்புறீங்கல்ல, இதுக்கு இந்த பிக் பாஸை எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் பத்தாது.